இந்த வீடியோவில் ஒரு அக்கவுண்டிலிருந்து மற்றொரு அக்கவுண்டிற்கு டேக் ஸ்டாக் மாற்றுவது எப்படி என்பதைப் பற்றி பார்க்கப் போகிறோம். டேக்கிங் சென்று நாம் எந்த டேக் டிரான்ஸ்ஃபர் செய்ய போகிறோமோ அதை ஃபில்டர் செய்து கொள்ளவும். எடுத்துக்காட்டாக நான் இந்த மாதம் உருவாக்கிய டேக்ஸ் மாற்றப் போகிறேன். அதனால் நான் டேட் ரேஞ்ச் திஸ் மந்த் தேர்ந்தெடுக்கிறேன். உருவாக்கிய டேக்ஸ் டிரான்ஸ்ஃபர் செய்ய போகிறேன், அதனால் டேட் ஃபில்டர் பை இல் டேக் டே செலக்ட் செய்திருக்கிறேன். நீங்கள் மாற்ற விரும்பும் ஆர்னமெண்ட் டைப், ப்ராடக்ட் குரூப் நேம் ஆகியவற்றை தேர்ந்தெடுக்கவும். நம்மிடம் விற்காமல் இருக்கும் டேக்ஸ் மட்டும்தான் டிரான்ஸ்ஃபர் செய்ய போகிறோம். அதனால் ஸ்டேட்டஸ் ஓபன் அண்ட் பிரிண்ட் செலக்ட் செய்திருக்கிறோம். இந்த டேக்ஸ் எக்ஸ்போர்ட் செய்ய மேல் ரைட் சைடு இருக்கின்ற 3 டாட்ஸ் கிளிக் செய்யவும். செலக்ட் எக்ஸ்போர்ட் அண்ட் செலக்ட் பை அப்லோட் ஃபார்மேட். இப்பொழுது எக்ஸ்போர்ட் எடுத்துவிட்டோம். முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், 2 அக்கவுண்டிலும் சேம் மாக ப்ராடக்ட் குரூப் நேம் பின்பு அதன் டீட்டெயில்ஸ் சேம் மாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அது அப்லோட் ஆகாது. இதில் நான் எடுத்துக்காட்டாக சில டூப்ளிகேட் டேக்ஸ் என்டர் செய்திருக்கிறேன். டூப்ளிகேட் அண்ட் எக்ஸ்போர்ட்டட் டேக்ஸ் எப்படி அப்லோட் ஆகுது என்று பார்க்கலாம். இப்பொழுது இந்த அக்கவுண்டில் எக்ஸ்போர்ட்டட் டேக்ஸ் அப்லோட் செய்ய போகிறோம். டேக்கிங் சென்று மேல் ரைட் சைடு இருக்கின்ற 3 டாட்ஸ் கிளிக் செய்யவும். அப்லோட் செலக்ட் செய்யவும். பிரவுஸ் கிளிக் செய்யவும். எக்ஸ்போர்ட்டட் ஃபைல் செலக்ட் செய்து அப்லோட் கிளிக் செய்யவும். இப்பொழுது அப்லோடட் ஃபைல் சக்சஸ் ஆகிவிட்டது. இதை செக் செய்ய அட்மின் சென்று அப்லோட் ஹிஸ்டரி கிளிக் செய்யவும். அப்லோட் ஹிஸ்டரி இல் எந்த டேக் சக்சஸ் ஆனது, ஃபெயில்ட் ஆனது என்று பார்க்கலாம். இதில் நம்ம எக்ஸ்போர்ட் செய்த அனைத்து டேக்ஸும் சக்சஸ் ஆகிவிட்டது. சில டேக்ஸ் ஃபெயில்ட் ஆகிவிட்டது. ஏன் என்றால் அதில் டூப்ளிகேட் டேக் இருக்கிறது. ப்ராடக்ட் குரூப் நேம் கரெக்டாக இல்லை. அதனால் ஃபெயில்ட் ஆகிவிட்டது. இப்பொழுது டேக்கிங் சென்று பார்த்தால் அனைத்து டேக்ஸ் அப்லோட் ஆகியிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.